4 வயசு குழந்தையா இருக்கும் போது உன் கழுத்துல இருந்த 3 பவுன் செயினுக்காக உன்னை தூக்கிட்டு வந்து நீ மட்டும் அவளையா எரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நெரிச்சு கிணத்துல போட்டிருப்ப செயினை எடுத்துக்கிட்டு. சின்ன வயசுல இருந்து உன்னை இந்த தோல்ல போட்டு வளர்த்துனேன். ஏன் தெரியுமா? சொல்லு, சும்மா சொல்லு. நீ அழகான பொண்ணு, பொன் முட்டை இருந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியாத. அப்போ அப்பா அம்மா மம்மி டாடி என்னடி அவங்க யாருன்னு தான் எனக்கு தெரியாது. பெற்றவங்க தேடுற வயசா இது. வயசுக்கு வந்த பொண்ணு தர்மபத்தினியா இருக்கணும்னா புருஷனதான் தேடணும். அந்த ஆள் கிட்ட இருந்தா என்ன பிரிச்சுட்டிய. அந்த பலோன்கார பையனை பத்தியா சொல்றேன்? நீ ஏன் கோவத்துல புளிய பாக்குற? நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை கோபுரத்துல வைக்கிறேன். கோவில் கோபுரம் இல்ல, மாடி வீட்டுல வைக்கிறேன். உனக்கு கொட்டு விளக்கு ஏற்றி வைக்கிறேன். மேல ஃபேன் சுத்தும், கீழே கொட்டு விளக்கு எரியும். இதை விட என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். இங்கே கொண்டு போட்டுட்டேனே கைய நீட்டி வாங்கிட்டேனே. உன்னை உயிரோட முழுசா ஒப்படைக்கிறதா சொல்லி கைய நீட்டி வாங்கிட்டேனே. அட்வான்ஸ் 5000 ரூபாய். பாவிதான் என்ன செய்ய சொல்ற? ஆமா, மீதி பணம் 20000 ரூபாய் என் கைக்கு வர வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கணுமே. என்ன செய்யலாம்? வெக்கம் இல்லாம இதை வெளியே வர சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சரியான கேள்வி. இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நியாயம்தான். நாம பல வருஷமா ஒரே இடத்துல தங்கி இருக்கோம். நீ என் தங்கச்சியும் இல்ல. அப்படி இருந்தோம் நான் உன் மேல கைய வைக்கல. அதனால நான் ஆம்பளையாங்கிற சந்தேகம் உனக்கு வந்தது நியாயம்தான். நான் வளர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? நான் ஆம்பளைதாங்கிறத இப்ப நிரூபிக்க போறேன். ஐயோ வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. தப்புதான் தப்புதான். இத பாரு, நீ நல்லவனோ கெட்டவனோ, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்க. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உனக்கு பணம் கொடுத்தவனுக்கே இந்த பலி கொடுத்துரு, பலி கொடுத்துரு. நீ நான் வளர்த்த பொண்ணு. இனிமே உனக்கு 3 வேளையும் டின் பால்ரா. நான் ஒருத்தர் ரொம்ப நேரமா நிக்கிறேன். தனியாவா வந்திருக்க? சொன்னபடியே கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க அது? என் பின்னாடி நிக்குது. உன் பின்னால அதுக்கு என்ன வேலை? ஏன் முன்னாடி விடு. பிடி பழசுங்களா, போங்க போங்க. இத பாருங்க, நான் கை தட்டத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே பாஸ். என்ன பார்வை? தனபால், பிரம்மா எவ்வளவு கஞ்சத்தனம் படைச்சவங்கிறது அவ இடுப்ப பார்க்கும் போது தெரியுது. அதே சமயத்துல அவனுக்கு எவ்வளவு பரந்த மனசுங்கிறது கொஞ்சம் மேல பார்க்கும் போது தெரியுது. கன்னி பொண்ணு தானே, அதுல என்ன சந்தேகம்? இவ்வளவு அழகான பொண்ணு இந்த காலத்துல ஆம்பளைங்க விட்டு வைக்க மாட்டாங்களே. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காகவே கோழி தன் குஞ்சுகளை ரெக்கக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி இவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்து வளர்த்தேன். பாத்துக்கிட்டேன், அவளை வளர்ந்துட்டா. குச்சி குச்சி வருதுங்க. புடவை காயப்பட்டிருக்கியா? இவளை நல்லா அலங்காரம் பண்ணி என் ரூம்ல உட்கார வைங்க. நல்லாவா? ஃபுல்லாவா? நல்லாதான். கஸ்தூரி வாம்மா. பாப்பா எனக்கே இருக்குது ஒரு பாப்பா. தாயே, குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி வை. அப்பதான் ஐயா வந்து நல்லா அலங்கோலம் பண்ணுவார். போமா.
நீ போறது எப்போ? இப்போ போ. ஐயா, நீங்க கொடுத்த பணம் எங்க 5 பேருக்கு பத்தாது. 5 பேரா? கேப் மாறி, ஷோ மாறி, பிக் பாக்கெட், நெக்லஸ் இடம், பொம்பளை முறைக்கு தனப்பால். அத்தனை இன்னும் மொத்தம் தானே? ஆமா, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 5000 ரூபாய் இந்த 5 வேலை செய்யறதுக்கு பத்தாது. பேலன்ஸ் தொகை 20000 ரூபாய் கொடுத்துட்டா வசதியா இருக்கும். கண்ணி களியட்டும், இருந்து தண்ணி போடு. பிரமிளா, இனிமே நமக்கெல்லாம் ரெஸ்ட் தான். இன்னொருத்தி வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்காது. கதவை திறந்ததும் எதிரில இருக்கு. இப்ப வந்துடுறேன். நாட்டுக்கட்ட மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்காளே. உனக்கு இல்லாத ரஃபா, எனக்கு இல்லாத டஃபா. நோட்டு கட்டுக்கு முன்னால நாட்டுக்கட்டை என்னடி, எல்லா கட்டையும் அடங்கிடும். அன்புள்ள கஸ்தூரி, நீ எங்கிருந்தாலும் கீழ்கண்ட விலாசத்திற்கு வரவும் அல்லது 442283 என்ற நம்பருக்கு போன் செய்து பேசவும். இப்படிக்கு ரத்தினம். ஐயோ, நான் எப்படியாவது வந்துடுறையா? சார், பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து 2 நாள் ஆச்சு. இன்னும் ஆளும் வரல, போனும் வரலையே. அவசரப்படாதீங்க. அவ எந்த சூழ்நிலையில் இருக்காளோ, அவ கைக்கு பேப்பர் கிடைச்சதோ இல்லையோ. என்னங்க, கோயிலுக்கு போய் தங்கச்சி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க. சரி. கொஞ்சம் இரு. நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏதாவது விசாரிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார், கார் தான் போதே. வாங்க போலாம். வரேங்க. அந்த பொண்ணு காணும் சொல்றதுக்கு வக்கமா இல்ல? காணும் தானே சொல்ல போற? கோச்சுக்காதீங்க முதலாளி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த குட்டியை கொண்டாந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். பேசிக்கிட்டே நிக்காது. எப்படி அவளை கொண்டு வரணும்? சரிங்க முதலாளி. ஒண்ணும் தோழலையே. கோயிலுக்குள்ள ஜிஜி பச்சா பண்ணக்கூடாது, வெளியே வரட்டும். என்ன வர சொல்லிட்டு நீ எங்கேயா போயிட்ட? எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? யோவா யாரு? போயா
கிடைச்சிட்டா சார். ஐயா, இப்ப தயா என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறைஞ்சது. எல்லாம் என் முதுகுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உனக்கு நல்லா இருக்கு. இறக்கிடாதயா, இறக்கிடாதயா. இரியா, என் போட்டோ உனக்கு எப்படியா கிடைச்சது? அது உன் போட்டோ இல்ல, உங்க அக்கா போட்டோ. அக்காவா? எனக்கு அப்படி ஒருத்தி இருக்காளா? அவ என்னையே மாதிரி இருக்கா? ஆமா, உன்னையே உன்ன மாதிரி தான் இருப்பா. நீ ஏன் பாரு. எதோ இதோ. ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. பாலிகாலி சினிமா மாதிரியா? ஆமா. ஐயோ, எப்படி முழு முழுன்னு இருக்கா. முதல்ல எங்க அக்காவை கூப்பிடியா, நான் பாக்கணும். உன் பேர்ல அர்ச்சனை பண்ணத்தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. என் மேல அவ்வளோ ஆசையா? வாயா கோயிலுக்கு. இரு, இப்ப வந்துருவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனப்பான் உன் அண்ணனே இல்ல. அவன் மனுஷனே இல்லையா? பொறுக்கி பொறுக்கி. அந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். ஏயா, இப்ப நான் போட்டேனே ஒரு போடு, அது இவர் தானே? ஆமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? போய் மன்னிப்பு கேக்குறது. போயா, அக்காவுக்கு பதிலா ஒரு நாள் நான் தான் அடிச்சுதான் இருக்கட்டுமே. ஒண்ணு. சரியா சரியா. எங்கேயா அவரு? குழந்தனாரே, குழந்தனாரே, குழந்தனாரே. என்னது? குழந்தனாரே. ஏன் போத்திக்கிட்ட? குளிருதா? இந்த வீட்டுல காலில் வச்ச உடனே குளிர் விட்டு போயிடணும். நான் கோச்சுக்க நினைச்சு அலறியா? உன் மாதிரி அழகான பழங்க என்ன தப்பு பண்ணினாலும் முதல்ல மன்னிக்கிறவன் நான் தான். ஏன்னா நான் அழகின் அடிமை. சின்ன விண்ணப்பம். என்னது? மீதி 20,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். இன்னும் கண்ணி கழியலையடா? இன்னுமா? ஏன்? அதான் நான் அப்பவே சொன்னேன், சதா இதே வேலையா இருக்காதீங்க, பாடி கெட்டுடும்னு. எனக்கு என்னடா குறைச்சல்? உங்களுக்கு கையில நல்ல பலம். என்ன பார்த்து அதிர்ச்சியில உன் தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா. உங்களை பார்த்த உடனேவா? ஏன் இந்த லங்கேஸ்வர மாதிரி போனீங்களா? கதையோட போறடா. இந்த சஃபாரியை போட்டுக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி உள்ள போனேன். அவள் தோள் மேல கைய வச்சேன். துவண்டு விழுந்துட்டா. உள்ள டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். தனியாவா? அது கெட்டது போங்க. டாக்டர் அவளை எப்ப தயார் பண்றது, அப்புறம் நீங்க எப்ப தயாராகிறது, அதுக்கப்புறம் அவ எப்ப தயாராகிறது, அது வரைக்கும் நம்ம பொழப்பு என்ன ஆவறது? கவலைப்படாத, காலையில பணத்தோட போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ராத்திரி பூராவா டெஸ்டிங்? உள்ள இருக்கிறவன் நல்லவன் தானே? கங்க்ராச்சுலேஷன் சார். பொண்ணுக்கு எப்படி இருக்கு? கர்ப்பமா இருக்கா? இன்னும் 2 மாசம் போச்சுன்னா பழிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது. ஓகே சார், செய்யும். அப்புறம் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு தெரியாத முதலாளி. கர்ப்பவதியை கூட்டிட்டு வந்துட்டு கண்ணி பொண்ணுமா ஏமாத்துற? இல்ல முதலாளி. அடிக்காதீங்க முதலாளி, என்ன நம்புங்க. டாக்டர் சொல்றது உண்மையா இருந்தா அவ என்ன ஏமாத்திட்டான்னு அர்த்தம். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப வரேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பலூன்கார பயலோட பைப்ல குடுத்தன நடத்திருப்ப. பாடிங்க, பாடி. கல்யாணம் ஆறாமலேயே வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒண்ணு கை நீட்டி பணம் வாங்கின முதலாளி முன்னாடியே என்ன தலைவணிய வச்சுட்டேடி. என்னடி இது திடீர் தாலி? இது திடீர் தாலி இல்ல, அவசரப்பட்டு அறுத்துறாதீங்க. என் கணவர் எனக்கு கட்ட தாலி. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல, என் பேர் லலிதா. லலிதாவா? கஸ்தூரி நானே. நானும் என் தங்கச்சி கஸ்தூரியும் ரெட்ட குழந்தைங்க. 4 வயசுல என் தங்கச்சி காணாம போயிட்டா. ரத்னம்னு ஒருத்தர் மூலமா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது.